நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking. கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் தமிழக காவல்துறைக்கு மத்திய விசாரணை அமைப்புகள் உதவின. 2 ரகசிய ஆபரேஷன் மூலம் 3 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டதாக சங்கர் ஜிவால் விளக்கம். கோவையின் குண்டு வெடிப்பு வழக்கு கைதான டைலர் ராஜாவிற்கு வருகிற 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். பள்ளிக் கல்வித்துறை சார்பில் உலக பொதுமறை திருக்குறள் நூல் வெளியீடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோன் பிறந்த நாள். சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் 63 திருக்கோவில்கள் திருப்பணி. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். வீரமும் ஈரமும் நிறைந்த தமிழ் மண்ணில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கிளர்ச்சி செய்த மாவீரர் அழகு முத்துக்கோன் தாவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. இரண்டு நாள் பயணமாக வருகிற 27ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் ஆடி திருவாதிரை நிகழ்ச்சியில் பங்கேற்க இருப்பதாக தகவல். தமிழில் அர்ச்சனை என்ற புரட்சியை முன்னெடுத்தவர்தான் குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளாரின் 100ஆண்டு நிறைவையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். பாமகவுடன் எந்த அணி சேருகிறதோ அந்த அணியே சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறும். அறநிலையத்துறையுடன் அதிக நிதி இருந்தால் பள்ளி கல்லூரிகள் கட்டுவதில் தவறில்லை எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. பாமக நிறுவனர் ராமதாஸின் கண்டிப்பை கண்டு கொள்ளாத அன்புமணி. ராமதாஸின் பெயரை பயன்படுத்தி அன்புமணி அறிக்கை வெளியீடு. திருப்பூர் இளம்பெண் ரிதன்யா தற்கொலை வழக்கு. ரிதன்யா மாமியாரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்தது திருப்பூர் நீதிமன்றம். நடிகை வனிதா படத்திற்கு எதிராக இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. படத்தில் அனுமதியின்றி தன்னுடைய பாடலை பயன்படுத்தியிருப்பதால் நீக்க கோரி மனு. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக வருகிற 13ஆம் தேதி போராட்டம். போராட்டக்குழு அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்தது. கிராம் 9,075 ரூபாய்க்கும் சவரன் 72,600 ரூபாய்க்கும் விற்பனை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான வினாத்தாள் அலட்சியமான முறையில் அனுப்பி வைப்பு. தனியார் பேருந்தின் கதவுகளை A4 காகிதம் மூலம் மூடி மறைத்து சீல் வைத்து அனுப்பிய அதிகாரிகள். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது கலந்தாய்வு. 34 பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர்களாக பதவி உயர்வு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வருகிற 17ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையிலும் மழை பதிவாகும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
தமிழ்நாட்டில் இன்று முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர வாய்ப்பு. அதிகபட்சமாக 102 டிகிரி ஃபாரன்ஹீட் ஹீட் வரை இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மேட்டூர் அணையின் நீர்வரத்து 35,250 கன அடியாக நீடிக்கிறது. டெல்டா பாசனத்திற்கு 22,100 கன அடியும், 16 கண் மதகு வழியாக 12,900 கன அடியும் நீர் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 28,000 கன அடியாக சரிந்தது. ஆற்றில் பரிசல் இயக்க 17வது நாளாக தடை விதிப்பு. ஆனி மாத பௌர்ணமியொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் சொந்த ஊர் செல்ல ரயில் நிலையத்தில் குவிந்ததால் கூட்ட நெரிசல். திருவள்ளூர் மாவட்டம் ஒரக்காடு அருகே மினி வேன் மோதி காவலாளி உட்பட 2 பேர் உயிரிழப்பு. ஓட்டுநர் இறங்கியதும் வாகனத்தை கிளீனர் இயக்கியதால் ஏற்பட்ட கோர விபத்து. கோவையில் போதை இளைஞர் மீது தாக்குதல் நடத்திய காவலர்கள். தணிக்கையின் போது காவலரை காரில் இழுத்துச் செல்ல முயற்சித்ததால் தாக்கியதாக தகவல். போலீசாருடன் தனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என காவலர்களால் தாக்கப்பட்ட இளைஞர் வீடியோ. காவலரின் பெல்ட் காரில் சிக்கிக் கொண்டதாகவும் அதனை கவனிக்காமல் காரை இயக்கியதாகவும் விளக்கம். மூன்று ஆண்டு LLB சட்ட படிப்பிற்கு விண்ணப்பிக்க வருகிற 25ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிப்பு. பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் அறிக்கை. சபரிமலை சன்னிதானத்தில் புதிய நவக்கிரக கோவில் நாளை மறுநாள் பிரதிஷ்டை. பிரதிஷ்டைக்காக இன்று மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது. குஜராத்தில் மஹிசாகர் ஆற்றில் பாலம் இடிந்து 17 பேர் பலியான சம்பவம். விபத்து நடந்த 2 நாட்களாகியும் ஆற்றிலிருந்து வாகனங்கள் மீட்கப்படாத நிலை. இந்தியாவில் தனது முதல் ஷோரூமை திறக்கிறது டெஸ்லா. வருகிற 15ஆம் தேதி மும்பையில் திறக்கிறது டெஸ்லா. போர் பதற்றம் காரணமாக ஈரானுக்கு அமெரிக்கர்கள் செல்ல வேண்டாம். வெள்ளை மாளிகை அறிவுறுத்தல். காசாவில் ஊட்டச்சத்து பொருட்களுக்காக மருத்துவமனையில் காத்திருந்தோர் மீது இஸ்ரேல் தாக்குதல். 9 குழந்தைகள் 4 பெண்கள் உட்பட 15 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. மியான்மரில் லேசான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.1 அலகுகளாக பதிவு. கனடா இறக்குமதிகளுக்கு அமெரிக்கா 35% வரி விதிப்பு. ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வர இருப்பதாக தகவல். சர்வதேச விண்வெளி நிலையம் சென்ற இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா வருகிற 14ஆம் தேதி பூமி திரும்புகிறார். இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி நிதான ஆட்டம். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 251 ரன்கள் இங்கிலாந்து அணி சேர்ப்பு.
விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் உலகின் முதல்நிலை வீராங்கனையான பெலாரஸின் சபலென்கா அதிர்ச்சி தோல்வி. அரையிறுதியில் அமெரிக்க வீராங்கனை அமண்டாவிடம் தோல்வியடைந்தார். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU SRB, TET, RRB, SSCL banking.